நான் இன்றைக்கு உங்களுடன் ஒரு அற்புதமான பயணத்தை பகிர விரும்புகிறேன். நமது உலகில் நிகழும் சில அதிசயங்களைப் பற்றி பேசுவோம். முதலில், காற்று மாசிலிருந்து கலை உருவாக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பற்றி. நாம் சுவாசிக்கும் காற்று பல்வேறு மாசுகளை கொண்டுள்ளது. ஆனால் இப்போது ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலம் அந்த மாசு காற்று அழகான கலையாக மாறுகிறது. இது புகையிலிருந்து உருவானது. இது நமது சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான முயற்சி. இப்போது செயற்கை உறுப்புகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பல வருடங்களுக்குப் பிறகு நாம் மீண்டும் உணர்வுகளை பெறுகிறோம். ஒரு செயற்கை கை நமக்கு வெறும் ஒரு கருவி அல்ல, அது நம்பிக்கையாக மாறுகிறது. நமது மனதில் உள்ள உணர்வுகளை உணர்த்தும் ஒரு சாதனம். இது நமக்கு புதிய அனுபவங்களை வழங்குகிறது. பின்பு பனிமூட்டத்தை பற்றிய ஒரு அதிசயம். பாலைவனத்தின் வறண்ட நிலத்தில் காலை நேர பனிமூட்டத்தை மட்டும் சேகரித்து பசுமையான பயிர்களுக்கு உயிரூட்ட முடியும். இது இயற்கையின் அதிசயம். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நாம் இயற்கையை பாதுகாக்கும் புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போது நட்சத்திரங்களின் சிம்பொனியை பற்றி பேசுவோம். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விண்மீன் மண்டலங்கள் மௌனமாக நடனமாடுகின்றன. ஆனால் அந்த நட்சத்திரங்களின் ஒளியையும் ஆற்றலையும் இசையாக மாற்ற முடிந்தால் எப்படி இருக்கும்? டேட்டா சோனிஃபிகேஷன் என்ற தொழில்நுட்பம் அதை சாத்தியமாக்குகிறது. இது பிரபஞ்சத்தின் சிம்போனியாக மாறுகிறது. பிளாஸ்டிக்கை உண்ணும் பாக்டீரியா பற்றிய தகவலுக்கு வருவோம். ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டன் பிளாஸ்டிக் நமது பூமியை பாதிக்கிறது. ஆனால் விஞ்ஞானிகள் பிளாஸ்டிக்கை சிதைக்கும் திறன் கொண்ட பாக்டீரியாக்களை உருவாக்கியுள்ளனர். இந்த நுண்ணுயிரிகள் பிளாஸ்டிக்கை பாதுகாப்பான மூலக்கூறுகளாக உடைக்கின்றன. இது ஒரு புதிய புரட்சியின் ஆரம்பம். இறுதியாக, மைசீலியம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கருத்து. உங்கள் பை, உங்கள் காலணிகள், உங்கள் வீட்டின் சுவர்கள், இவை அனைத்தும் இன்னும் சிறந்த முறையில் தயாரிக்கப்படலாம். காளான்களின் வேர் அமைப்பான மைசீலியம் இயற்கையாக வளர்க்கப்பட்ட பொருட்களை உருவாக்க உதவுகிறது. இது தொழிற்சாலைகளில் அல்ல, மண்ணில் வளர்க்கப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் நமது உலகில் புதிய மாற்றங்களை உருவாக்கும் திறனை கொண்டவை. நாம் இயற்கையை பாதுகாக்கும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறோம். இது நமது எதிர்காலத்தை மாற்றும் ஒரு அற்புதமான வாய்ப்பு.